வணக்கம். இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிவைன் மேஸ்குலின் வந்து எப்படிலாம் இருப்பாங்க, ஆக்சுவலாக நார்மல் மேஸ்குலினுக்கும் டிவைன் மேஸ்குலினுக்கும் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும், அவங்க வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிவைன் மேஸ்குலின் வந்து எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு பெண்மை கிட்ட வந்து எப்படி இந்த பெண்மைக்கு வந்து நம்ம வந்து ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிற மென்டாலிட்டிலே தான் வந்து அவங்க வந்து இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஒரு நோக்கம் இருக்கும், ஒரு கடமை இருக்கும். ஸோ அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி தாட்ஸ் தான் இருக்கும், எப்படி வந்து இவங்களுக்கு வந்து உதவலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்மளுடைய மதிப்பை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நிரூபிக்க சொல்ல மாட்டாங்க, சரிங்களா? ஏன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு தெரியும் இந்த பெண்மைக்கான மதிப்பு வந்து எவ்வளவு, அதாவது ஒரு அளவீடுனால இந்த பெண்மையை வந்து அளக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உண்மையான ஒரு டிவைன் மேஸ்குலினுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால இவங்க வந்து அந்த மாதிரி வந்து யோசிக்கவே மாட்டாங்க. அதற்கெல்லாம் அதாவது நார்மல் மேஸ்குலின் கூட அப்பாற்பட்டு வந்து இந்த டிவைன் மேஸ்குலின்ஸ் வந்து இருப்பாங்க. அப்போ வந்து இப்போ டெஸ்டோர்டடா இருக்கிறாங்க, அதாவது நார்மல் மேஸ்குலினா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க என்னன்னா, என்ன கிடைக்கும் இவட்ட இருந்து, என்ன நம்ம வாங்கலாம், குடு நீ எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டிலே வந்து இருப்பாங்க. அவன் என்ன பண்ணுவானா, இப்ப அவன் ஏதாவது செஞ்சாலும் அதை வந்து கணக்கு போடுவான், சரிங்களா? கணக்கு போட்டு இது அவன் ஒண்ணு கொடுத்தானா அது கணக்கு போட்டு அவன் வாங்கணும் அப்படிங்கிற மென்டாலிட்டிலே வந்து இருப்பான். அவங்க எல்லாருமே வந்து டிஸ்டோர்டட் மேஸ்குலின் தான். அப்புறம் என்னன்னா, பெண்மையை வந்து குறைத்து மதிப்பீடு செய்வான். இவள் அதாவது ஒரு ஒரு இதுக்குள்ளே வந்து அளவீடு பண்ணிடுவான், இவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி அளவீடு பண்ணுவான். ஆனா உண்மையான டிவைன் மேஸ்குலினுக்கு தான் இவளோட சக்தி வந்து நம்ம கிட்ட இல்லாத ஒரு ஒரு ஆற்றல்னா இவட்ட இருக்கு அப்படிங்கிறதை வந்து உணர்வன் தான் உண்மையான ஒரு டிவைன் மேஸ்குலினா வந்து இருப்பான். அப்போ இதெல்லாமே நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இப்போ உங்க ஆண்மையை நீங்க வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி கேரக்டர்ஸ் வந்து வராங்களா? ஆக்சுவலா சில மேஸ்குலின் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்து இப்படி இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, நாளாக நாளாக வந்து அவங்க வந்து இப்படி டிவைனா வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்ப வந்து நீங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துல வந்து இந்த செக் எல்லாம் நீங்க வந்து பண்ணணும். நம்மளுடைய மேஸ்குலின் வந்து இந்தந்த நேச்சர்ஸ்ல வந்து இருக்கிறாங்களா, எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுல வந்து கரெக்டா இருந்தாதான் அவங்க வந்து டிவைன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து உங்களுடைய மேஸ்குலின், அதாவது நம்மளுக்கான ஒரு இந்த ஜேர்னில உள்ள மேஸ்குலின் வந்து இப்படிதான் இருப்பாங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு மேஸ்குலின் பெர்ஸ்பெக்டிவ்னே நீங்க வந்து எடுத்துக்கலாம், சரிங்களா? இதான நம்மளுக்கான ஏன்னா ஆல்ரெடி அவங்க டிவைன் உள்ள வந்து அவங்க வந்து ஹோல்னஸ்ஸா தான் வந்து இருப்பாங்க, சரிங்களா? அப்ப வந்து எப்படி அப்படின்னா ஒரு நிலைத்த தன்மை வந்து அவங்களுக்கு வந்து இருக்கும், ஸ்டெடினஸ் வந்து அவங்களுக்கு இருக்கும். அமைதியா இருந்துகிட்டு நம்மளுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் வந்து செய்வாப்ல, அதாவது டிவைன் மேஸ்குலின். அப்ப வந்து அதான் உன்னிடம் வந்து சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட இல்லாதது எது, அவன் செய்ய முடியாத பல விஷயங்கள் ஒரு பெண்மையினால செய்ய முடியும் அப்படிங்கிறதை வந்து அவன் வந்து உணர்ந்திருப்பான், சரிங்களா? அப்ப வந்து இப்போ இந்த ஊண்டட்னா எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈகோ பேஸ்ட்ல தான் வந்து இப்ப இந்த இந்த மாதிரி இருக்குது. நான் சொல்றேன்ல, என்ன கிடைக்கும் கணக்கு போடுறது, அப்ப வந்து அந்த பெண்மையை வந்து குறைச்சு மதிப்பிடுது, இவன் என்ன தரப்போறான் நம்மளுக்கு, அப்ப வந்து மேட்ச் பாக்குறது, அப்போ வந்து இது வந்து குணம். அவன் என்ன பண்ணுவானா, டிவைன் மேஸ்குலின் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, குணமும் மதிப்பும் இருந்து புரிஞ்சுக்குவாங்க. நம்மகிட்ட குணமும் நம்மளுக்கான மதிப்பையும் உணர்ந்துட்டாங்க அப்படின்னா அப்படின்னு, அதாவது புரிஞ்சுக்கிடுவாங்க அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? அப்போ வந்து இவங்க அப்போ டிஸ்டோர்டட்னா எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா ஈகோ பேஸ்ல தான் வந்து இருக்கிறாங்க, ஊண்டடா இருக்கிறாங்க, ரன்னரா இருப்பாங்க மெயினா. ஏன் அப்படின்னா அந்த ரன்னர் காலகட்டத்துல வந்து அவங்க வந்து டிஸ்டோர்டடா இருப்பாங்க, அவங்க வந்து டிவைனா இருக்க மாட்டாங்க. எந்த ஒரு ரன்னரும் டிவைனா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது, சரிங்களா? சோ வந்து இந்த லவ் அப்படிங்கிறதை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணுவாங்க. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு என்ன பலன், நான் சொன்னல என்ன கிடைக்கும் இந்த மாதிரி, அதாவது அந்த புனித அன்பை வந்து அவனுக்கு வந்து புரியாது. அதனால ஆதாயம் தேடதான் வந்து பார்ப்பான், சரிங்களா? அப்புறம் வந்து அவன் என்ன நினைப்பான், ஐயோ நான் வந்து இழந்துடவே கூடாது, அதனாலதான் வந்து அவங்களோட ஐடென்டிட்டியை வந்து அவங்க வந்து டிசால்வ் பண்றதுக்கு அவங்க அலோவே பண்ண மாட்டாங்க, அதனாலதான் அவங்க வந்து ஓடுறாங்க, சரிங்களா? அப்ப நம்ம ஏமாந்துருவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். இதுல ஏமாற்றுறது அப்படின்னா வந்து எதுவுமே கிடையாது, ஆனா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து பயம் இருக்கும். இது எப்படி செயல்படும்னா நான் நீ,
நாம் அப்படிங்கிறதே உங்களுக்கு வந்து வராது. நான் தனி நீ தனி அப்படிங்கிற கான்செப்ட்லயே வந்து இவங்க வந்து செயல்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆதாயத்தை தேடியே வந்து செயல்படுவாங்க. அப்போ ஒரு உண்மையான ஒரு டிவைன் மாஸ்குலின் வந்து இந்த லவ்வை வந்து எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சாக்ரடா பார்ப்பாங்க. இதுலதான் ஒரு மெயின். எந்த ஒரு ஆண் இந்த அன்பை வந்து, அதாவது பெண்மைக்கு வந்து புனிதத்தன்மை வந்து தன்னோட இதை வந்து புனிதமா பாக்குற எவனா மட்டும்தான் வந்து பிடிக்கும். அது எல்லாருடைய நேச்சரும். அதனாலதான் நான் வந்து அன்னைக்கு சொன்னேன், இதை வந்து யாருமே வந்து இந்த ஜேர்னியை பொறுத்தவரை சோல் பேஸ்டு கனெக்ஷன். ஸோ வந்து அவங்க வந்து சோஷியல் கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ளனா விழமாட்டாங்க. இல்லீகல்குள்ளனா அவங்க வந்து வர்றதுக்கு வந்து அவங்க அளவே வந்து பண்ண மாட்டாங்க. ஸோ சாக்ரட் பேஸா தான் வந்து இந்த லவ்வை வந்து அவனுக்கு தெரியும், இது வந்து புனிதமான லவ், நம்மளுக்கு அப்பாற்பட்டு இவள்கிட்ட வந்து இருக்கு அப்படிங்கிறதை வந்து ஒரு டிவைன் மாஸ்குலின் வந்து உணர்ந்துருவாங்க. சரிங்களா? அவங்க ஓட மாட்டாங்க. சரிங்களா? அப்புறம் வந்து ஏன் அப்படின்னா ஆல்ரெடி அவனுக்குள்ள வந்து ஃபுல்ஃபில் ஆயிருப்பான். அவன் வந்து நம்ம சொல்றோம்ல ஹோல் ஆயிட்டோம், எல்லாமே வந்து ஃபுல்ஃபில்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஃபுல்ஃபில் ஆயிருக்கான். அப்ப வந்து என்னன்னா ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு வந்து ஓவர்ஃப்ளோ ஆகும் போது, அவன் நிறைஞ்சு இருக்கும் போது அதை வந்து பெண்மைக்கு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து அவனுக்கு வந்து அதிகப்படியா வந்து வரும். அப்பதான் யூனிட்டி, நம்ம 2 பேரும் ஒண்ணுதான். இதைதான் வந்து நம்ம லாஸ்ட் ஸ்டேஜ்ல வந்து ரொம்ப இது பண்ணுவோம். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்லியிருப்பேன் ஏற்கனவே, அதாவது ஒரு 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 அலையில இருந்து இன்னொரு அலை வரும்போது எப்படின்னா, நம்ம தனியா பண்ணியிருப்போம், அவங்க தனியா பண்ணியிருப்போம். அப்புறம் வந்து எல்லாமே வந்து மெர்ஜ் ஆகும். அப்புறம் வந்து நாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல வந்து வரும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நான் ஆணா இருக்கிறேன், ஆண் தன்மையில் வந்து இருக்கிறேன். ஆணா இருக்கு, நான் ஆண் கிடையாது. அததான் எல்லாரும் தப்பா புரிஞ்சுட்டாங்க. அந்த ஆண் தன்மையும் நான் வந்து பேலன்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னா, நான் வந்து என்ன நினைப்பேன் அப்படின்னா, அந்த உள்ள மாஸ்குலின் என்ன நினைப்பேன்னா, என்னோட பெண்மைக்கு வந்து என்ன தேவையோ அதை வந்து நான் கொடுப்பேன். சரிங்களா? அதேமே ஒரு அந்த பெண்மையை நான் வந்து புனிதமா வந்து கருதுவேன், சாக்ரடா கருதுவேன். எனக்குள்ள இருக்கிற பெண்மையே வந்து நான் வந்து அந்த அளவுக்கு புனிதமா கருதுவேன், சாக்ரடா வந்து கருதுவேன். அப்போ அந்த புனிதத்தன்மையை வந்து வெளியில உள்ள, அப்ப வந்து என்னோட டிவைன் மாஸ்குலினும் வந்து கண்டிப்பாக 100% வந்து அப்படிதான் இருப்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு தெரியும்ல, இப்ப எனக்கு வந்து உள்ள பேலன்ஸ்னோட நான் கண்டுபிடிக்கிறேன்ல, இதுதான் வந்து நம்மளோட கோர் வேல்யூஸா கூட, நம்ம கோர் வேல்யூஸ் நார்மலா ஒரு டிவைனா இப்படிதான் இருப்பாங்க. சோ இதெல்லாம் வந்து எல்லாருக்குமே பொருந்துற ஒரு கோர் வேல்யூஸ். எந்த பெண் வந்து தன்னை வந்து புனிதமா நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட மாட்டான்னு சொல்லுங்க. இந்த கனெக்ஷன்ஸ் வந்து புனிதமான கனெக்ஷன் அப்படிங்கிறதை உணர்ந்தவன் தான் வந்து ஆண் அப்படிங்கிறதை வந்து எவ்வளவு ஒரு பெரிய கிஃப்ட். அதெல்லாம் வந்து பெண்மைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கிஃப்டா வந்து கருதுவாங்க. சோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ மாற்றி மாற்றி இது வந்து நீ மட்டும்தான் கொடுக்கணும் அப்படிங்கிற கான்செப்டே போயிடும். இப்ப பாருங்க, இது எவ்வளவு பெரிய ஒரு கான்செப்டா வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப எனக்குள்ள வந்து நான் வந்து பேலன்ஸ் பண்ணும் போது எனக்குள்ள பெண்மையும் இருக்கும், எனக்குள்ள ஆண்மையும் இருக்கும். சோ எனக்குள்ள உள்ள ஆண்மை வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என் பெண்மை என்னெல்லாம் வந்து ஹீல் ஆகாம இருக்கோ, என்னெல்லாம் தேவையோ அவளுக்குங்கிறத என் ஆண்மை வந்து செஞ்சு கொடுக்கும் எனக்கு. சரிங்களா? அப்ப வந்து எப்போ அப்படின்னா, இந்த டிவைனா மாறி இருக்கும். எனக்குள்ள இருக்கிற மாஸ்குலின் வந்து டிவைனா வந்து கன்வெர்ட் பண்ணும் போது என்ன பண்ணும் அப்படின்னா, என்னுடைய தேவைகள் எல்லாம், அதனாலதான் முதல்ல என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டெஸ்டார்டடா இருக்கும். நம்மளுக்குள்ள உள்ள மாஸ்குலினே வந்து ரொம்ப ரொம்ப டெஸ்டார்டடா இருக்கும். டெஸ்டார்டடா இருக்கும் போது என்ன பண்ணும்னா, நம்மளுக்கு எதுவுமே நடக்காது. அதனாலதான் நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல சொல்லியிருப்பேன், இந்த பயணத்தில் ஸ்டார்டிங் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மேனிப்புலேட் பண்றது இதெல்லாம் வந்து நடக்கவே நடக்காது. சரிங்களா? ஏன் அப்படின்னா, இந்த ஜேர்னியை பொறுத்தவரை அதுதான். இந்த ஜேர்னி வந்து உள்நோக்கிய பயணம். ஸோ எல்லாத்தையுமே வந்து நம்மகிட்ட இருந்து எடுக்கிறாப்புல இருக்கும். ஏன் அப்படின்னா, பியூரிஃபை ஆகி எல்லாமே ஹீல் ஆகி எல்லாமே பண்ணினதுக்கு அப்புறம் தான் ஃப்ரெஷ்ஷா நம்மளுக்கு வந்து எல்லாமே செய்யும். அப்போ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, அது எல்லாமே வந்து நம்மளுக்கு ஒரு புது விதமான ஒரு, அப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு ஆசை நிறைவேறதற்கும் இப்போ இருக்கிற அதே ஆசையை வந்து இந்த இந்த பியோர் ஆகி நம்ம நிறைவேற்றும் போது இருக்கிற ஆத்ம திருப்தி வந்து நம்மளுக்கு வந்து அதுல இருந்திருக்காது. சரிங்களா? சோ என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அந்த டிசையர்ஸ் அதோட வந்து ஃபுல்ஃபில் ஆயிரும். அந்த ஆசை வந்து அதோட என்ன ஆயிரும்னா முடிஞ்சிரும். மிந்தி வந்து நம்ம அது வந்து ஊண்டடாவே நம்ம ஆசையை வந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கும் போது வேற, ஆத்மார்த்தமாக பண்ணணும் போது வந்து வேற. சோ அது வந்து என்ன ஆயிரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வந்து ஃபுல்ஃபில் ஆயிரும்.
இப்போ வந்து அப்போ நம்ம பேலன்ஸ் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு என்னென்ன தேவையோ ஒரு பெண்மைக்கு என்னென்ன இப்போ நான் இருக்கிறேன் அப்படின்னா நான் இண்டிவிஜுவலா இருந்தாலும் எனக்குள்ள இருக்கிற ஆண்மை வந்து எனக்கு வந்து எல்லாமே என்ன பண்ணும்னா கொடுத்துக்கிட்டே இருக்கும். நம்ம என்ன டிசைர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அது வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும். இப்ப அடுத்த கட்டம் நம்ம நம்ம ட்வின் ஃப்ளேம் பயணத்துல எப்படி இருக்குன்னா இதே மாதிரிதான் ஒரு ஆணுக்கும் நடக்கும். அவனுக்குள்ள உள்ள பெண்மை இருக்கும், அவனுக்குள்ள உள்ள ஆண்மை இருக்கும். இது என்ன பண்ணும்னா அவனுக்குள்ள உள்ள பெண்மைக்கான ஒரு பெண்மைக்கான ஒரு ஆசைகள் எல்லாம் இருக்குல்ல, இதை வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஆண் வந்து கொடுக்கும். சரிங்களா? அவன் என்னெல்லாம் வந்து ஆசைப்படுறானோ அவனுக்கு கொடுக்கும். அவன்கிட்ட இருந்தே வந்து புடுங்கிறதுக்கு வந்து ஆசைப்படாது. சோ குடுக்கறதுக்கு தான் வந்து ஆசைப்படும். யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஆண் தன்மை, அவனுக்குள்ள இருக்கிற ஆண் தன்மை. இப்ப பாருங்க, அப்ப எனக்குள்ள இருக்கிற ஆண் தன்மை ஒரு ஆணாகவே வெளியே வந்து நிற்கும். சோ ஆணாகவே வெளியே வந்து நிற்கும் போது நான் பேலன்ஸ் அதனாலதான் ஒரு ஃபெமினைன் பேலன்ஸ் பண்ணாலே அங்க உள்ள மேஸ்குலினுக்கும் வந்து அது பிரதிபலிக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம பேலன்ஸ் ஆயிரும். சோ என்ன எதுனாலும் வந்து கொடுக்கறதுக்கு வந்து தயாரா இருக்கும் அந்த ஆண் தன்மை. அதை வந்து வெளியில இருக்கிற அவங்களுக்கும் வந்து அது வந்து கிடைக்கும். சரிங்களா? இப்போ சரி அந்த ஆண் வந்து கரெக்டா இருக்கணும், கரெக்டா அவனும் வந்து டிவைனா மாறணும். கண்டிப்பா மாறுறாங்கன்னா இதே குவாலிட்டியை வந்து அவங்களுக்குள்ளேயும் வந்து வரும். சோ இது டபுள். அப்போ வந்து எவ்வளவு பெரிய ஒரு ஆற்றல், எவ்வளவு பெரிய எனர்ஜி, எவ்வளவு பெரிய ஹை ஃப்ரீக்வன்சி, இது எல்லாமே எதனால நடக்குதுன்னா அன்கண்டிஷனல் லவ்னாலதான் நடக்கும். அப்போ நீங்க பாத்தீங்கன்னா கொடுக்கறது அப்படின்னாலே ஒரு அன்கண்டிஷனல் லவ் தான், எதிர்பார்ப்பு எதுவுமே இருக்காது. ஸோ நம்மளுடைய ஹை ஃப்ரீக்வன்சி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த அன்கண்டிஷனல் லவ்வா தான் வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ நம்ம ரெண்டு பேத்துக்குள்ளேயும் வந்து இதுவா தான் இருக்கும். இதுக்கு ஆண் தன்மைக்குன்னு ஒரு சில நேச்சர்ஸ் இருக்கும், பெண் தன்மைக்குன்னு ஒரு வித நேச்சர்ஸ் இருக்கும். ஸோ அப்ப பெண் வந்து ஆசைப்படுறா அப்படின்னா அதை ஆண் வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபுல்ஃபில் பண்ணி கொடுப்பான். அங்க உள்ள இதுக்கும் வந்து இதுதான் வந்து நடக்கும். ஸோ இதுக்குள்ள வந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த டே கணக்கு அதெல்லாம் நீங்க நல்லா மைன்யூட்டா ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். நிறைய விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் வந்து இதுல வந்து தெரியும். இப்ப நான் சொன்னல ரன் பண்றான் அப்படின்னாலே அது வந்து அவன் டிஸ்டோர்டட் தான், கம்ப்ளீட்டா டிஸ்டோர்டட் தான். ஏன் அப்படின்னா நீ என்ன தருவ, என்ன கொண்டு வரும், இவட்ட இருந்து என்ன வேணும் அப்படிங்கிறதே அவன் நினைச்சுக்கிட்டே இருப்பான். அது கிடைக்க அது வந்து ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவன் வந்து என்ன பண்ணுவானா கமிட்மெண்ட்டுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான். இந்த என்ன டெஸ்ட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா இவ அதுக்கு கரெக்டா தான் நான் சொன்னல முன்னாடி, இவ சரியா, இவளுக்கு வந்து நம்மளுடைய வேல்யூவே வந்து அவன் வந்து உணராம வந்து இருப்பான். சோ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவன் ஆக்சுவலா என்ன அப்படின்னா அவனுக்குள்ள வந்து பயம் தான் இருக்கும். சரிங்களா? அந்த ரன்னருக்கு வந்து பயம் இருக்கும். அதை மறைக்கிறதுக்காண்டி பெண்மை மேல அதை வந்து அப்படி புகுத்துறது. சரிங்களா? ஆக்சுவலா அவனுக்கான பயத்தினாலதான் வந்து அவன் வந்து ஓடுறானே ஒழிஞ்சு வேற காரணம் வந்து ஒண்ணுமே கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த டீப் இன்டிமெசியை அவனால ஹேண்டிலே பண்ண முடியாது. ஒரு ஆண் வந்து இவ்வளோ பெரிய ஒரு இன்டிமெசியை வந்து அவனால ஹேண்டில் பண்ற திறமை வந்து அவனுக்கு வந்து இருக்காது. ஸோ அவன் வந்து அந்த அந்த ஃப்ரீக்வன்சியோ அந்த எனர்ஜியோ அவனால ஹேண்டில் பண்ணவே முடியாது. ஸோ ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவான்னா ஓடுவான். இதுல சேசரும் அந்த டைம்ல தப்பு தான் பண்ணுவாங்க. அதாவது பெண்மை, அது வந்து பெண்மைக்கான ஒரு இது வரும்போது பார்க்கலாம். ஸோ இது இருக்கும். அப்ப இது வந்து முழுக்க முழுக்க ஆணோடது. அப்ப என்ன ஆகும்னா அவன் கண்ட்ரோல் பண்றதை என்ன பண்ணுவானா சரண்டர் பண்ணிடுவான். நம்மளுக்கு இது ஒண்ணும் இல்லை இது அப்படிங்கிற மாதிரி வந்து சரண்டர் பண்ணுவான். யார்கிட்டனாலும் வந்து சரண்டர் பண்ணலாம். அப்புறம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபியர் வந்து என்னதை மாத்துவான் அப்படின்னா ஒரு பர்பஸ் அப்படிங்கிற மாதிரி கன்வெர்ட் பண்ணிடுவான். அப்போ வந்து என்ன எடுக்கலாம் அப்படிங்கிற மனநிலை வந்து மாறி என்ன கொடுக்கலாம் அப்படிங்கிற மென்டாலிட்டிக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து சேஞ்ச் ஆவாங்க. அப்போ வந்து டிரான்சாக்ஷன் அப்படி எப்படி டிரான்சாக்ஷன் தான் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து போயிட்டு வேலிடேஷன் பண்றதும் வந்து போயிட்டு என்ன ஆகும்னா பியோர் எனர்ஜி, அப்பதான் நான் சொன்னேன்ல ஒரு விதமான பியோர் எனர்ஜி வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகும். இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். ஏன் அப்படின்னா இதுதான் சாக்ரெட் எனர்ஜி. இதுக்கு முன்னக்குட்டி வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய டிஸ்டார்டடா நீங்க வந்து இருந்திருப்பீங்க. இந்த மாதிரி சின்ன 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 இதெல்லாம் வந்து அவங்க ஆண்மைக்குள்ளேயும் இருந்திருக்கும், பெண்மைக்குள்ளேயும் வந்து இருந்திருக்கும். ஸோ இது ரெண்டுமே வந்து பியோர் ஆகி அது 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 வந்து அதாவது வேலிடேஷன்ஸ் எடுக்க பார்க்காம இவ நம்மளுடைய அந்த சக்தியை வந்து உணர்ந்து அதை புனிதத்தன்மையாக கருதி ஸோ நம்மளுக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் வந்து ஓடக்கூடாதுங்கிறது போய் ஃபியர் பயப்படக்கூடாது அப்படிங்கிற போய்
இந்த இன்டிமேசியை வந்து ஹேண்டில் பண்ற கெப்பாசிட்டியை எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு எனர்ஜி ஃப்ளோ ஆகும்ல, இதுதான் வந்து என்ன எனர்ஜினா பியோர் எனர்ஜியா இருக்கும், சாக்ரட் எனர்ஜியா வரும். இது வந்து ரொம்ப 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 பவர்ஃபுல்லா இருக்கும். இந்த குவாலிட்டினா ஒரு 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 மாஸ்குலின் எடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்குள்ளே வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ற எனர்ஜி வந்து ரொம்ப ரொம்ப பியோர் எனர்ஜியா வந்து இருக்கும். ஸோ ஆண் வந்து இதை செக் பண்ணுங்க. இந்த மாதிரி நேச்சர்ஸ் வந்து நான் வந்து மாறிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி மாறலைன்னா நீங்க இன்னும் ஹீல் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இன்னும் நிறைய ஹீலிங் வந்து உங்களுக்கு வந்து தேவைப்படும். ஸோ எல்லாத்தையும் வந்து ஹீல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் நடத்துனீங்கன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப என்னதான் மாறும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பியூரா வந்து மாறும். அப்ப வந்து ராங்கா வந்து கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வந்து கேட்டுறவன்ட்ட நம்ம போய் வந்து கரெக்டான பதில சொன்னாலும் அவன் வந்து மாற மாட்டான் அப்படிங்கறதுதான் இந்த கான்செப்ட். ஸோ எல்லா மேஸ்குலினும் வந்து டிவைனா மாற மாட்டாங்க. பர்டிகுலர் மேஸ்குலின் அதாவது நம்மளோட ஜேர்னிலே வந்து ரேர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ எல்லாருமே டிஸ்டோர்டடா இருந்து டிவைனா மாறுவாங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இதுல வந்து அவன் குவாலிட்டியை எடுக்கிறதே அவனால முடியாத காரியமா இருக்க சாத்தியமே படாது. ஆன்மீகத்துல இருக்கிறவங்க எல்லாருமே டிவைனா கன்வெர்ட் ஆகுவாங்கன்னா நோ, அப்படி நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்பே வந்து இருக்காது. ஸோ அவங்கவுங்க ஒரு டிவைன் ஆகணும் அப்படிங்கிறது இருந்தா தான் அவங்க வந்து டிவைனா மாறுவாங்க. அப்ப வந்து நீ என்ன கொடுப்ப, நீ என்ன கொண்டு வந்திருக்க, இந்த கேள்வியே அவன்கிட்ட இருந்து வரவே வராது. சரிங்களா? அப்புறம் வந்து ரெண்டு பேருமே என்ன நினைப்பாங்கன்னா ரெண்டு பேர்த்தையும் வந்து நம்ம வந்து எப்படி வந்து உயர்த்துறோம் அப்படிங்கிறதே வந்து பார்ப்பாங்க. டெஸ்ட் பண்ண மாட்டாங்க நம்மளை. நம்ம வேல்யூவை ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டாங்க. அப்புறம் நம்மகிட்ட இருந்து எடுக்கணும் அப்படிங்கிற கான்செப்டே வந்து இருக்காது. ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க நம்மளை. ஒரு பெண்மையை வந்து ரொம்ப ரொம்ப ப்ரொடெக்ட் பண்றது யாருன்னா அவனுடைய டிவைன் மேஸ்குலின். அவன் அதாவது நார்மலாவே ஒரு பெண்மையை வந்து ப்ரொடெக்ட் பண்றவன் தான் ஆண் அப்படின்னு சொல்லிட்டு நானா சொல்லுவேன். அதாவது இது வந்து டிவைன் டிஸ்டார்டட் அப்படிங்கிறதே கான்செப்டையே தாண்டி ஒரு பெண்மை எந்த பெண்மையா இருந்தாலும் சரி, அது வந்து எனக்கு தெரிஞ்ச பொண்ணு, என் லவ்வரு, எனக்கு ஃப்ரெண்டு, இவங்கள மட்டும் வந்து ப்ரொடெக்ட் பண்றது வந்து ஒரு ஆண் மகனே இல்லை அப்படின்னு அவனோட தராதரமே வந்து அவனுக்கு அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டோட்டலா அவனா வந்து மாறவே மாட்டான்னு சொன்னேன். எந்த பெண்மையா இருந்தாலும் எந்த ஒரு மேஸ்குலின் ப்ரொடெக்ட் பண்றானோ அவன் தான் வந்து ஆண் அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்போ நீங்க டிவைன் அப்படிங்கதான் பாத்துக்கோங்க அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனர்ஜி வைஸ் எப்படி வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க ஒரு பெண்மைக்கு அப்படின்னா அவளுடைய எனர்ஜி வைஸ் அப்புறம் எமோஷனலா என்ன இருந்தாலும் அதை வந்து அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணி அவளை வந்து ஹீல் பண்ணிடுவாங்க. இது வந்து ஆண்மைக்கான ஒரு குவாலிட்டியா வந்து இருக்கும். ஸோ ஏன் அப்படின்னா அவன் ஆல்ரெடி உள்தன்மையில் வந்து கம்ப்ளீட்டா தான் இருப்பான். ஸோ நீ எமோஷனலா இருந்தா நீ வந்து எப்படி உன்னைய வந்து ஹேண்டில் பண்ணணுங்கிறது அவனுக்கு தெரியும். எனர்ஜி வைஸ் எப்படி உன்னைய வந்து சமாதானப்படுத்தணும்னு தெரியும். ஸோ அவன் எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஒரு டிவைன் மேஸ்குலினா மாறிட்டாங்க அப்படின்னு சொன்னா ஒரு பெண்மையை வந்து கையாளுற திறமை வந்து அவனுக்கு வந்து இருக்கும். பியோரா இருப்பாங்க. ஸோ அதனாலதான் இரண்டும் ஒன்று அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கே நம்ம வந்து வருவோம். அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம உள்தன்மையில் இரண்டும் ஒன்றா மாறுவோம். திருப்பி அவங்க ரெண்டும் ஒன்றா மாறுவாங்க. திருப்பி அகெயின் வந்து அந்த ஒன்றும் இந்த ஒன்றும் சேர்ந்து வந்து ஒன்றா மாறும். சரிங்களா? ஒன்றும் ஒன்றும் ரெண்டு அப்படின்னு கேட்கக்கூடாது. ஒன்றும் ஒன்றும் ஒன்று நம்ம கான்செப்ட் படி. சரிங்களா? ஸோ இது வந்து வித்தியாசம் வந்து தெரியாது அதுக்கப்புறம். ஏன்னா மேஸ்குலினா இருந்தா அவங்க மேஸ்குலினா இருப்பாங்க. ஃபெமினைன் நேச்சர்ஸ் எடுக்கணும்னா ஃபெமினைன் நேச்சர்ஸ் இருப்பாங்க. கரெக்டா பேலன்ஸ் பண்ணியிருப்பாங்க. எந்த நேரத்தில் வந்து ஒரு பெண்மைக்கு வந்து காலியா மாறணும் தெரியும், எப்போ வந்து அன்பா மாறணும் தெரியும், எப்போ வந்து இது பண்ணணும் தெரியும், அவளோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் எப்போ காப்பாற்றப்படணும் தெரியும், எப்போ அவ செல்ஃப் லவ் எடுக்கணும்னு தெரியும். ஸோ எல்லாமே வந்து ஒரு பெண்மையும் தெரிஞ்சுப்பா, அதே மாதிரி ஒரு ஆண்மையும் வந்து புரிஞ்சுப்பாங்க. இதுதான் வந்து இந்த நம்ம ஜேர்னியோடைய ஒரு முக்கியமான ஒரு ஆண் தன்மையினோட ஒரு இது. பெண்ணுக்கும் இதே மாதிரி நிறைய இருக்குது. ஏன்னா பெண்மையும் நிறைய டிஸ்டார்டடா இருந்துதான் வந்து டிவைனா மாறுவாங்க. ஸோ அதுக்கான நேச்சர்ஸும் வந்து எப்படி இருக்கணும், எப்படி எப்படி வந்து என்ன பண்ணணும், கருணை எப்படி, அதாவது பெண் தன்மை மோஸ்ட்லி வந்து ரொம்ப எம்பத்தா இருப்பாங்க. பெண்ணுக்கான ஒரு டிராபேக் அதாவது நல்ல குணம் அப்படின்னு பார்த்தாலும் எம்பத் அப்படிங்கிற குணமா தான் இருக்கும். கெட்ட குணமும் அப்படின்னு பார்த்தாங்கன்னா எம்பத்துங்கிற குணமா தான் இருக்கும். ஸோ இதை வந்து எப்படி பேலன்ஸ் பண்ணணும், எப்படி பவுண்டரி செட் பண்ணணும், எந்த அளவுக்கு கருணை இருக்கணும், எப்படி வந்து லவ் எப்படி இருக்கணும், எப்படி உங்க செல்ஃப் ரெஸ்பெக்டை வந்து காப்பாற்றணும்,
நீங்க எப்படி செல்ஃப் லவ் எடுக்கணும், இது எல்லாமே ஒரு பெண்மை வந்து தெரிஞ்சுக்கணும். சின்ன சின்ன பார்ட்ஸ் நிறைய இருக்கு. இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டாதான் அவ வந்து டிவைனா மாறிக்கிட்டே இருப்பாள். இல்லை அப்படின்னா டிஸ்டார்டடா தான் வந்து இருப்பான். அதுவுமே எதிர்பார்க்க கூடாது. நம்மளே ஃபுல்ஃபில் பண்றதுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். எல்லாமே வந்து ஈக்குவல் தான் அப்படிங்கிறதை வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ நிறைய இருக்குது பெண்மைக்கான ஒரு நேச்சர்ஸும். இது வந்து ஜென்ரலா ஒரு ஆண் தன்மைக்கான ஒரு முக்கியமான ஒரு குவாலிட்டிஸ் அப்படின்னு சொன்னா இதுதான் இருக்கும். இது வந்து எல்லா டிவைனா மாறுற ஆணுக்கும் வந்து இருக்கணும். இந்த குவாலிட்டி தான் வந்து இருக்கணும். அப்படி இருக்கிறவங்க அப்போ பொதுவாகவே ஒரு இந்த மாதிரி டிவைனா மாறுறவங்களுக்கு இந்த குவாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லும் போது அப்ப நீங்க பாத்துக்கோங்க உங்க ட்வின் வந்து எப்படி இருக்கிறாங்க. இதுல ஏதாவது மிஸ்மேட்ச் ஆச்சுது அப்படின்னு சொன்னா நீங்க அவங்க வந்து இன்னும் மாற வேண்டியது நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து உணரலாம். சரி, ஓகே, தேங்க்யூ. நாளைக்கு பார்க்கலாம்.